இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் வழியில் 5 நிமிடங்கள். தமிழ் திரைப்படத்தில் இவ்வாறு ஒரு பாட்டு வரி உண்டு. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லைன்னு ஒரு பாட்டு வரி உண்டு. அதனபோ உண்மைதான். அது யார்கிட்ட மிகுந்த செல்வம் இருக்கிறதோ, யார்கிட்ட மிகுந்த வளம் இருக்கிறதோ, மிகுந்த செழுமை எங்கே இருக்கிறதோ அங்கே நன்மைத்தனத்திற்கு கொஞ்சம் குறை இருக்க தான் செய்யுது. ஒரு வரலாற்று நிகழ்வு பைபிளில் நீங்கள் ஆதியாகமம் தொடக்க நூல் 13ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கணும். ஆபிரகாம் அவருடைய சகோதரர் லோத்து, ரெண்டு பேருடைய ஆட்களுக்கும், ரெண்டு பேருடைய வேலையாட்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும். மேய்ச்சல் நிலம் பற்றி அப்படி இப்படி சில விஷயங்கள் சண்டை வரும். அப்போது ஆபிரகாம் சொல்வார், தம்பிகிட்ட சொல்வார், எப்பா லோத்து, நமக்குள்ள சண்டை வேணாம். ஏன் நமக்குள்ள சண்டை? இந்த பாரு, உன் கண் முன்பா இந்த கானான் நாடே இருக்குது. கடவுள் நமக்கு கொடுத்த வரம் இது, அவர் கொடுத்த நாடு. நீ சுற்றியும் பாரு. நீ எந்த பக்கம் வேணாலும் நீ எடுத்துக்கோ. நீ இடப்பக்கம் தான் வேணும்னு போனீங்கன்னா நான் வலப்பக்கம் போகிறேன், இல்லை நீ வலப்பக்கம் போனா இடப்பக்கம் போகிறேன். நான் என்ன பண்ண, நீ தேர்ந்தெடுத்துக்கோ. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நீ எந்த பக்கம் போறியோ அதற்கு எதிர் திசையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவார். அப்போ லோத்து அந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே பார்ப்பார். பார்த்துட்டு லோத்து எந்த பகுதியை தேர்ந்தெடுப்பாருன்னு சொன்னால், யோர்தான் ஆற்ற ஒட்டிய பகுதிகள். அப்போ எப்பவுமே ஆற்றினுடைய கரை எவ்வளோ வளமையாக இருக்கும், அந்த வளமையான பகுதிகளை லோத்து எடுத்துக்குவார். அந்த யோர்தான் ஆற்றிலிருந்து தள்ளி இருக்கிற பகுதி, அதாவது பாலைவன வறண்ட பூமியை தான் ஆபிரகாமுக்கு எடுத்துக்கோ மகிழ்ச்சியாக எடுத்துக்குவார். தம்பி விட்டு கொடுப்பார். விட்டு கொடுப்பவர் கெட்டு போதல்னு சொல்லுவார்கள். அவ்வளோ வளமையான பகுதிகளை பெற்ற லோத்து ஒரு சமயம் அன்னங்கட்டியை கையேந்தி வருவார். பைபிள் பாருங்க, வறண்ட பகுதியில் இருக்கின்ற ஆபிரகாம் வாழ்வார். ஆண்டவனுக்கு தெரியும் யாரை வாழ வைக்கிறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்படிப்பட்ட வளமையான பகுதிகளில் ஒன்று தான் அங்கே இருக்கிற பகுதி தான் சேகார், சோதோம், கொமோரா, இன்னும் சொல்லுவாங்க பாசான் ஆகிய பாசான் நாட்டு பசுக்களைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அங்கிட்ட மக்கள்லாம் ஒரு செழுமையாக வாழ்ந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய கதை உண்டு. சரி, அது பிறகு சொல்லிக்கலாம். அந்த வளமையான பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் சோதம் கொமோரா மக்கள். அவங்களுக்கு கஷ்டமானு தெரியல, மிக செழுமையாக விளைச்சல் இல்லையா, மிக செழித்து வாழ்ந்தாங்க. எப்படி அவர்கள் வளமையில செழித்து வாழ்ந்தால் அது மாதிரி பாவத்திலும் கொழுக்க வாழ்ந்தார்கள். சரிங்களா? அதாவது தகாத உறவிலே அவர்கள் என்ன பண்ணாங்க, மிக இழிவான வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். கடவுளுக்கு பிடிக்கல. ஆபிரகாம் பரிந்து பேசுகிறார், இருந்தாலும் கடவுளுக்கு அது பிடிக்கல. அவர் நம்பி இல்லை. கடவுளை பற்றி அவங்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆண்டவரை விசுவசிக்கவில்லை. ஆண்டவர் நம்பலை. ஆண்டவருக்கான வாழ்க்கை வாழலை. மனம் போன போக்கில் வாழ்ந்தார்கள். கடவுள் அவர்களை அழித்தார். இன்றைக்கு முதல் வாசகமே தான். அங்கே போகிறாரு, பக்கத்தில் லோத்து இருக்கிறாரு. அந்த சோதம் கோவம் ஒட்டிய லோத்து இருக்கிறாரு. லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் கடவுளை பண்ணுறாரு, அனுப்ப, எப்பா நீங்கள் வந்து போயிடு, நான் அழிக்க போகிறேன், நீயும் அது விழுந்து நீ சாகாத சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுவார், அப்புறப்படுத்தி விட்டு சோதம் கோவனாவை அழித்தார். சகோதரர்களே, எங்கே விசுவாசம் இல்லையோ, எங்கே அன்பு இல்லையோ, எங்கே ஆண்டவருக்கான தேடுதல் இல்லையோ, நிச்சயமாக அங்கே அழிவு இருக்கும். இது கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நம்ம பாதுகாக்கின்ற கடவுளுடைய கரத்தையே நீ மறுதளிக்கிற இல்லையா, நம்ம அரவணைக்கும் கரத்தை தள்ளி விடுற இல்லையா, எப்படி பாதுகாப்பு வச்சுருங்க பார்ப்போம். ஆண்டவருடைய பாதுகாப்பிலே வாழ்கிறவன் வாழ்வாங்க வாழ்வான். திருப்பாடல் சொல்லுகிறது. சோதம் கொமோரா மக்கள் ஆண்டவரை புறக்கணித்தார்கள், அழிந்தார்கள். திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, உமது பேரன்பு என் கண்முன்னே நிற்குது. ஆண்டவரே, நீ என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்களை பாவி அழிப்பதில் எங்களை அழிச்சிடாதீங்க, மன்னிச்சிடுங்க.
நான் உங்ககிட்ட வர்றேன், எங்களை காப்பாது என்று பாவத்தை உணர்ந்து எவன் ஒருவன் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அடைக்கலம் புகுகிறானோ அவனுக்கு கடவுளுடைய ஆசை உண்டு. அந்த மக்கள் செழித்து கொழுத்து போயிருந்ததால் என்ன பண்ணாங்க, ஆண்டவரை அவங்க கண்டுக்கல. அப்படிப்பட்ட ஒரு காட்சி நட்சத்திரம் பார்க்கலாம். நாம் கடவுளுடைய ஏசப்பா கூடவே இருக்கிறாங்க சீடர்கள். அவருடைய புதுமையெல்லாம் பார்க்குறாங்க, ஏசப்பா நன்மைத்தனத்தெல்லாம் பார்க்குறாங்க, அவர் அற்புதத்தெல்லாம் கிட்ட இருந்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்த அந்த சீடர்கள் ஏசப்பா படங்களை கூட இருந்து என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே சாக போகிறோம் எங்களை காப்பாற்றுக்கு என்று அவரை எழுப்புறாங்க. அத்தனை வல்ல செயல் செய்த கடவுளை அந்த ஒரு நிமிஷம் மறந்துட்டாங்க. உசுருக்கு பாருங்க, இது இப்பயே பாருங்க பார்ப்போம். தங்களுக்கான ஆசை நிறைய இருக்கும் பொழுது கடவுளை மறந்துடுறாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அவ்வளோ பெரிய சக்தி மாபெரும் இறை மகன் கூட இருக்கும் பொழுது கூட நமக்கு அதிகமானது இருக்கும் பொழுது நம்ம மறந்துடுறோம். ஆண்டவரை மறந்தார்கள் அவங்க. இது ஒரு விதத்தில் ஒரு 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 செழுமையின் ஒரு என்ன சொல்றது, ஒரு எண்ணம் தான் இருக்கு. அதிகமாக இருக்கின்ற பொழுது மறந்துடுவோம் நம்ம. அது ஆனால் அது பாருங்க பார்ப்போம். இயேசுவை நோக்கி நம்பிக்கை குன்றியவர்களே, விசுவாசம் எல்லாம் உங்களுக்கு என் கூட தானே இருக்கிறீங்க, எவ்வளோ அற்புதம் இருக்கும், உங்களை சாக விட்டுருவோம் நான், என்னை நம்பலை பாருங்க நீங்க, எவன் விசுவாசம் இருக்கலாம் பாருங்க நீங்க. இந்த விசுவாச குறைவினால்தான் அனைவரும் அழிவது. ஆண்டவரை எவன் நம்புகிறானோ அவன் கற்பாறையின் மேல் கட்டிய வீட்டுக்கு ஒப்பானவர் சொல்வார். சகோதரர்களே, சோதம் குமரா மக்கள் ஆண்டவரை நம்பவில்லை, அவர் பாதையில செல்லவில்லை, ஆண்டவருடைய பாதைக்கு எதிராக திரும்பினார்கள். அங்கே ஆண்டவருடைய அந்த கரம் அவர்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அழித்தது. சீடனா தப்புதான் பண்றாங்க, கூட ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அந்த விசுவாசத்தை மறந்தார்கள். அவருடைய கண்டன குரலுக்கு ஆளாகிறாங்க. நம்மளோட இந்த நாளிலே நமக்கு அழிவும் வேண்டாம், கண்டன குரலும் வேண்டாம். அவரை முழுவதாக நம்புவோம், விசுவாசிப்போம், ஆண்டவர் செய்வார். விசுவாசம்னா என்ன, எதிர்நோக்குனா என்ன, நாம் நினைப்பது, நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற எண்ணம், அதான் நம்மளுடைய விசுவாசம், அதான் பக்தி. நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம், அது கிடைக்குங்கிற ஒரு எண்ணம், அதான் விசுவாசம் சொல்லுவாங்க. அதுபோல் நாம் ஆண்டவனுக்கு செய்வார், ஆண்டவனை கைவிட மாட்டார், அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், அவருடைய திருக்கரம் நம்மளை காப்பாற்றும். ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல நிறைவு செய்கிறேன் சகோதரர்களே. இது என் வாழ்க்கையில் நிகழ்ந்தது, நான் அனுபவித்த ஒரு நிகழ்வு, மறக்கவே மாட்டேன். நாங்கள் வேதிற்கு படிக்கின்ற பொழுது கடைசி 2.5 வருஷங்கள், கடைசி 3 மாதங்கள் மிஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க, நேரடி களப்பயிற்சின்னு சொல்லுவாங்க. எல்லா பங்குகளுக்கும் போவோம், அங்கே போயிட்டு எல்லா பங்குகளுக்கும் போயிட்டு நேரடியாக அங்கே பயிற்சி எடுப்போம். நாங்கள் அப்போ நாங்கள் மதுரைக்கு போயிருந்தோம். நொபிலி பாஸ்டர் சென்டர் ஒன்று இருக்காங்க, நொபிலி மேய்ப்பு நிலையம் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு வாரம் கிளாஸ் இருந்துச்சு. அங்கே முன்னாள் பேராயர் பெர்னாண்டஸ் ஆண்டவர் இருந்தார், இப்போ தற்போதைய திண்டுக்கல் பேராயர் அந்த பாப்பா நுணுசம் ஆண்டவர் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு நிறையா கிளாஸ் எடுத்தாங்க, நிறையா எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அங்கே. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம், கடைசி நாள் நாங்கள் அந்த கிளம்புறோம், வாடிப்பட்டிக்கு கிளம்புறோம். நாங்கள் அடுத்து நெக்ஸ்ட் அங்கே எங்களுக்கு பயிற்சி இருக்குது, வாடிப்பட்டி கோயிலில், அரைக்கு மதம்மா கோயிலில் எங்கள் பயிற்சி. அங்கே ஒரு வாரம் கிளாஸ் இருக்குது. நான் தான் அந்த வேன் ஓட்டுற டிரைவர், அதான் டிரைவர். வேன் சாவியெல்லாம் எங்கள் தான் பத்திரமா வச்சுருப்பேன். நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, கடைசியில் பயிற்சி முடிஞ்சு நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்போது எல்லாம் புட்டெலாம் தூக்கி மேலே வச்சு வேறு கட்டின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, நான் சாவியை தேடுறேன், சாவியை காணோம். எல்லாம் பேக்கிங்லாம் கட்டுறாங்க. அடுத்த பயணம் வாடிப்பட்டிக்கு போகிறோம். வேன் சாவி இல்லை, ஒன்றும் புரியல. அது இருந்தால் தான் அடுத்து கிளம்ப முடியும் பயணம். உடனே ரூமுக்கு ஓடுறேன், எங்கே வச்சேன் அலமாதுறேன். யாராவது சாப்பாட்டு அறைக்கு ஓடுறோம், அங்கே எங்கே வச்சுட்டோம் சொல்லிட்டு இல்லை. ஒருவேளை வகுப்பறையில் அந்த கருத்தரங்க அறையில் வச்சுருக்கணும், அங்கே போவேன், சுற்றி முற்றி தேடுறேன். என்னோடய சேர்ல ஒன்று சொன்னால் இது நினச்சிக்கூடாது. நான் ரெஸ்ட் ரூம் கழிவறைக்கெலாம் போய் ஒருவேளை அங்கே தவறி விழுந்துக்குது, அங்கெல்லாம் பார்க்குறேன். ஒருவேளை வச்சுட்டு தவறி வச்சுட்டுனேன் இல்லை, என்ன செய்கிறது. நேராக என் ரூமுக்கு போய் என்ன அதை சொல்லவும் முடியாது.
எல்லாம் பேக்கிங் வண்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. சாவி இல்லை. சாவி காணா போட்டு உட்காந்துருக்கேன். என்னுடைய கட்டில் உட்காந்துக்கிட்டேன். என்ன ரூம் மாறியில் நான் என்ன அப்போ யார்ட்டு சொல்லுவது, அப்போ யாரும் சொல்கிறது அப்போ இதை. அப்புறம் உட்காந்துக்கிட்டேன். கடவுளே, இப்போ என்ன செய்கிறது? இப்போது எனக்கு இருக்கிற ஒரே சொத்து நீங்கள் தான் இருக்கணும். எனக்கு சாவி எனக்கு எடுத்து கொடுங்க. எங்கே வச்சுன்னு தெரியல. நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன். என் முயற்சி வேண்டாம். ஸோ உங்கள் காலில் விழுறேன். எனக்கு சாவி எடுத்து கொடுங்கன்னு வரேன் அப்படின்னு உருக்குமா ஜெபம் பண்ணிட்டு கட்டில் உட்காந்துருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கட்டில் உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்ப்போம். தூங்குவோம். அது வழக்கமான வேறு என்ன பண்ணுவோம்? இன்னொரு சில காரியங்களாம் செய்வோம். நம்ம அங்கே பில்லு எடுத்து மடியில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அப்படி விருப்பமா இல்லையா? எனக்கு அப்படி ஒரு சிந்தனை. நான் என்ன பண்ணேன்னு டக்குன்னு பில்லோ எடுத்து மடியில் வைக்கிறதுக்கு அப்படி எடுத்தேன். பார்த்தா சாவி பில்லோவுக்கு கீழே இருக்குது. எனக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. சாவியை தூக்கிட்டு உடனே அந்த ஜப கூடத்துக்கு ஒரு டபனாக்கள் கிட்ட போயிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. சாவியை ஆனோட பாதத்தை வச்சுட்டு அங்கே ஜபிச்சுட்டு கிளம்புன சார். எனக்கு அது மகிழ்ச்சி சொல்ல எனக்கு அளவு கிடையாது. யோசிச்சு பார்க்கணும். மனிதன் எப்பொழுது ஆண்டவரை நம்புகிறானோ, தன் முயற்சியை விடுத்து, தனக்கு இருக்கிற செழுமையை விடுத்து, எப்படிப்பட்டவனா நீ அனைத்தையும் விடுத்து ஆண்டவர் பாதத்தை எவன் பற்றுகிறானோ ஆண்டவருடைய கரம் அவனை பாதுகாக்கும். சுதம் குமரா போல இருந்தால் அழிவுதான் மிஞ்சும். சிலர்களுக்கு படகுலே கண்டனம் தான் மிஞ்சும். நமக்கு அழிவு வேண்டாம், கண்டனம் வேண்டாம். ஆண்டவரை நம்பினால் அவருடைய திருக்கரம் நமக்கு பக்க பலமாக நம்மளை காப்பாற்றும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் சொந்த அனுபவத்தையே சொல்லிட்டேன். ஆண்டவரை நம்புவோம். அவருடைய திருக்கரம் அவருடைய அருட்கரம் நம்மை என்றும் காத்து வழிநடத்தும்.